மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது இந்திய அணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஏற்பாட்டின் பேரில் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பெரிய திரைகளில் இந்த கிரிக்கெட் போட்டி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சமய மணிவண்ணன் நம்மிடையே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை வழங்க இணைகிறார். வணக்கம் சமய மணிவண்ணன். அங்கே ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 இறுதிப் போட்டியானது நடந்து முடிந்துள்ளது. இந்திய அணியானது நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபியை தன்வசப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள், அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் பெரிய LED திரைகளில் இந்த போட்டியை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான ரசிகர்கள் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியை வெற்றி பெற்றதை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடியுள்ளனர். குறிப்பாக சேசிங் செய்த இந்திய அணியானது இந்திய அணி வீரர்களை பெயர்களை சொல்லியும் தொடர்ந்து இங்குள்ள ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நம்மிடையே ஒரு ரசிகர் உள்ளார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் சாம்பியன்ஸ் டிராஃபியை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வென்று கோப்பையை தன்வசப்படுத்தியுள்ளது குறித்து அவரிடம் கேட்கலாம். ஸோ பிரதர், வணக்கம் பிரதர், எப்படி இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு? ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்தோம். ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் போச்சு. ரன்ஸ் எதுவுமே அடிக்கல, 20s or 30sலேயே அவுட் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் போயிடுச்சு. ஸோ போன டோர்னமெண்ட்டில் 2024 T20 வேர்ல்டு கப்பில் விராட் கோலி அதே மாதிரி தான் விமர்சனங்களுக்கு உள்ளானார். ஸோ ஃபைனலில் அவர் என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. விராட் கோலி தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், KL ராகுலாக இருக்கட்டும், KL ராகுல் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ எந்த ரோல் கொடுத்தாரோ அவர் பர்ஃபெக்டாக ஷூட் ஆகி ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறாரு. ஸோ அது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் கேமாக இருக்கட்டும், லாஸ்ட் கேம் செமிஃபைனல்ஸில் பார்த்துருப்போம், டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வீழ்த்திருப்பார். ஸோ இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி தான் பவர் பிளேலேயே வில் யங்குன்ற ஒரு பிளேயரோட விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ வருண் சக்கரவர்த்தி நெக்ஸ்ட் அஸ்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் பொறுத்த மாதிரியான ஒரு க்ரௌடட் ஏரியாவில் வீட்டில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் ஏரியாவில் இந்த வின்னிங் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ லாஸ்ட் டைம் 2023 வேர்ல்டு கப் வந்திருந்தேன், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில். ஸோ அதில் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போனோம் எல்லாருமே. ஸோ ரோஹித் சர்மாவோட கண்ணீராக இருக்கட்டும், ஒரு விராட் கோலியோட கண்ணீரோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே செலிப்ரேஷனோட எல்லாரும் ஒரு கத்திக்கிட்டு ஒரே பரபரப்பான அந்த ஒரு இதோட போனனால ஸோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரையில் எல்லாருமே ஒரு உற்சாக மனநிலையில் தான் இருக்காங்க. குறிப்பாக ஒரு வீட்டில் உட்காந்துட்டு தனியாக டிவி பார்த்துட்டு கொண்டாடுவதற்கும் இங்கே மெரினா கடற்கரையில் மக்களாக ஏராளமான மக்களோடு நின்று கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் உள்ளதாகவே தெரிகிறது. எல்லாரும் ஒரு உற்சாகமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசிலடித்து கொண்டும் கத்தி கொண்டும் தான் இந்த வெற்றியை கொண்டாடி உள்ளனர். நம்மிடையே இன்னொருவரும் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம் இந்த வெற்றிங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. எப்படி சார் இந்த வெற்றிங்கிறது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. ஆஃப்டர் 12 years இந்தியா சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்றது. அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்தியா. இன்னொன்று இங்கே மேட்ச் பார்க்குறது பீச்சில் எப்படி இருக்குன்னா, நம்ம லைவாக போய் கிரவுண்டில் பார்க்குற மாதிரியே ஒரு உற்சாகம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் கூட உட்காந்து பார்த்துருக்கலாம். பட் இங்கே பீச்சில் எல்லாரோடையும் பார்க்குறது லைவாக போய் கிரவுண்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. வின்னிங் மொமெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே சேர் பண்ணது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒரு மேட்ச்சுமே அவுட் ஆகாமல் நியூசிலாந்து ஆல்ரெடி அவுட் ஆயிருக்காங்க நம்மகிட்ட. ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய பேர் அவங்க டீமில் இன்ஜூரிலாம் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிரும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க செம டஃப் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட ப்ரீஸ் வால் இவெல்லாம் எப்படா திடீர்னு இவெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. வழக்கம் போல் மிச்சலும் ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாகுது. நம்ம CSK டீம் செம ஃபார்மில் இருக்கோம் வரப்போகிற இதில். ஸோ மேட்ச் சொல்ல போனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேட்டிங் தான் இந்தியா. ஸோ ஒரு 5 runs கேப் மாதிரியே தான் வச்சு ஆடிட்டே இருந்தாங்க. பட் விக்கெட்ஸ் லூஸ் ஆக கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு. பட் கடைசியில் சொல்ல போனால் நம்ம ராகுல் தான், KL ராகுல் தலைவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க.
அவர் அந்த அன்ரெகனைஸ் பிளேயராகவே தான் இருக்கார் டீமில். அவரை நீங்கள் எல்லாத்துலேயும் இறக்கி விட்டா அவர் அடாப்டிங்காக ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கான இதில் வரவே இல்லை. ஆனால் இந்த மேட்ச் சொல்கிறேன், அவர் இல்லைனா கடைசியில் இந்தியா 5 பால்ல 10 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தத்தளிதமாக இருந்திருக்கும். அவர் கிரீஸில் இருக்கிறனால தான் ஹர்திக் பாண்டியா தைரியமாக தூக்கி 6 அடிக்கலாம் முடிஞ்சுது. ஸோ உண்மையாக சொல்ல போனால் இது ஃபுல் டாமினேட்டிங் வின்னு. அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு இங்கே இன்னும் அட்மாஸ்பியர் பயங்கரமாக இருந்துச்சு. ஆன்டிஸ்லேருந்து அங்கிள்ஸ்லேருந்து எல்லாருமே, டீனேஜ்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இங்கே கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறது, இந்த லைட்ஸு, இந்த சேர்மெண்ட்டு, இந்த நம்ம ஜெயிச்சோடனே அந்த படம் சிரிக்கும் போது அவ்வளோ நம்ம நேரில் போய் அந்த துபாயிலே உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சத்தியமாக இந்த மாதிரி இன்னும் ரோஹித் சர்மாக்கு இன்னும் ஒரு கப்பு மட்டும் இருக்குது. 2027 ஒரு ஆடணும். ஆடி இன்னும் அந்த ஒரு கப்பு மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா ஃபன் பேக் பர்ஃபார்மன்ஸாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதுவும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன், ஆசைப்பட்றேன். பெசன்ட் நகர் கடற்கரையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இந்த பெரிய LED திரைகளில் இந்த போட்டியானது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. 2 இடங்களிலுமே ரசிகர்களின் உற்சாகம் என்பது வார்த்தைகளில் விவரிக்க முடியாமல் கத்திக்கொண்டும் விசிலடித்துக் கொண்டும் ஆட்டம் பாட்டத்துடன் சாம்பியன்ஸ் டிராபி 2025 கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி அதிக அளவில் சத்தம் போட்டு உற்சாக மனநிலையோட இந்த கோப்பையை வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். நன்றி சமய மணிவண்ணன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.